ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பாட்டுக்கே வந்துட்டேன். நீங்கள் தம்ப்நெயில்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃபேன் போட்டு எவ்வளோ மக்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நானும் 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேங்க. எங்கள் வீட்டிலேருந்து இந்த கோயில் வந்து 60 கிலோமீட்டர் வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்து பயங்கர டயர்டு. சரி, ஏதாவது சாப்பிட்டா தான் இனிமேல் இடத்த விட்டு நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எனக்கு வந்து வடா பாவ், அதுக்கப்புறம் ஆவினேஷ்க்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி ஆர்டர் பண்ணி, அப்புறம் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக பசிச்சுது. சரி, ஆளுக்கு ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சமோசாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பேக்கை போட்டு ஒரு பேக்லாண்டு போதில்ல, இது வேறு யாரும் இல்லை, நானே தான். வாங்க, என் பின்னாடியே வாங்க, நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கலசம் இருக்குது. அப்புறம் பாருங்கள், அவ்வளோமே கடை தான். அந்த கீழே குட்டி குட்டியாக தெரியுதுல்ல, அது எல்லாமே கடை தான். அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே 4 யானை ஒரு தாமரை தூக்கிட்டு நிற்கிதுல, அதுதான் என்ட்ரன்ஸ். அந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் என் பின்னாடி வாங்க, நம்ம மெயினாக எதுக்கு வந்தோம்? சாமி கும்பிட. அந்த வேலையை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கோயில் அதுதான் மேலே தெரியுதுல்ல, கோபுரமாக அதுதான் கோயில். நான் இங்கே வந்தோடனே பார்த்தேன், என்னடா இது கோயில், கோபுரம்லாம் இப்படி ஒரு மாதிரி முழுக்குன்னு இருக்குது. நம்ம ஊர்லாம் எவ்வளோ சிற்பங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், இங்கே இப்படி ஒரு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் உள்ளே போக 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 தான் எனக்கே தெரிஞ்சுது, வா எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, கோயிலெலாம் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அழகாக இருந்தது. பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெயின் சாமி இருக்கிற இடத்துக்கு உள்ளே போக போகிறோம். இங்கே வந்தால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம், இங்கேயும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. இங்கே பாருங்கள், 4 கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த மாதிரி 3 ஆர்ச் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆர்ச் கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற ஆர்ச்சில் பார்த்துட்டு இருந்தேன்னா என் கண்ணில் யானை தெரிஞ்சுது. என்னடா இது, குஜராத்தில் யானையா? ஏன்னா நான் இங்கே வந்து அடிக்கடி ஒட்டகம், குதிரை இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். யானையெல்லாம் நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி பார்த்தோன்னே சரி, யானையை போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு போனால், அங்கே போனால் என் பையன் என்னையும் யானை மேலே ஏற்றி விடுங்க அப்படின்னு கேட்டுட்ருந்தான். அப்புறம் யானை மேலே நம்மளெல்லாம் ஏற்ற மாட்டாங்க தம்பி, இங்கே யானையை வந்து யானை மேலே சாமியை மட்டும்தான் ஏற்றுவாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு இங்கே வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தோம். சரி போதும், இனிமேல் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போகலான்னு போனால் அங்கே ஒரு கல்லில் செஞ்சு யானை இருந்துச்சு. அந்த யானையிலையாவது என்னை ஏற்றி வைங்க, ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு வரமாட்டேன்னா. அப்புறம் தம்பி யானை காலில் மிதிச்சிரும் கையில் மிதிச்சிரும்னு பயங்காட்டி உள்ளே கூட்டு போயாச்சு. உள்ளே போனால் கோயில் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, க்ளீனாக இருக்குல்ல. நீங்கள் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க வடக்கன்னால? என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அங்கே நிறைய பேர் பான் பராக் போட்டு துப்பி துப்பி தானே வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய நம்ம ஊரில் உள்ளவங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இங்கேயும் இவ்வளோ அழகான இடங்கள் இருக்குங்கிறத இங்கே இந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி. எனக்கு தண்ணியை பார்த்தோன்னே அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோமா, தண்ணியில் இறங்கணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் இங்கே தண்ணியில் நம்ம இறங்கலாம் முடியாது, வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிடணும். பாருங்களேன். அப்புறம் இங்கே வெள்ளை வெள்ளையாக கீழே கிடக்குதுல, அது என்ன தெரியுமா? காசு. சில்லற காசு வந்து சாமி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு நிறைய பேர் உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஒரு கோபுரமாக இருக்குல்ல, அதுக்கு கீழே எல்லாம் ஒரு ஒரு சாமி இருக்காங்க. நான் எல்லா சாமியும் வீடியோ எடுக்கணும். அப்போ வீடியோ எடுத்தால் என்ன பண்ணணும்? சாமிகளோட பேரை நம்ம உங்களுக்கு சொல்லணும். எனக்கு பார்த்தா ஒரு சாமி பேரும் தெரியல. ஒரு 4 சாமி பேர் மட்டும்தான் தெரிஞ்சது. கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர், அதுக்கப்புறம் விநாயகர், இப்படி ஒரு 4 சாமி பேர் மட்டும்தான் தெரிஞ்சுது. வேறு எதுவுமே தெரில. சரி, நம்ம வீட்டுக்கார் குஜராத்லேயே பிறந்து வளர்ந்தவங்க, அவங்கள்ட்ட போய் என்னங்க இது என்ன சாமின்னு சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, நீ சொல்லு இது என்ன சாமின்னு. அப்போ கிழிஞ்சுது போ, இதில் எங்கே நம்ம வீடியோ எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு, நம்ம தெரியாத சாமியை வீடியோ எடுக்க வேண்டாம், நம்ம வந்து சும்மா கோயிலை சுற்றி மட்டும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மட்டும் காட்டினேன். இப்போ நான் வந்து சமையல் வீடியோ போட்டேன், வெங்காயம் தக்காளின்னு ஆரம்பித்தேன். என் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. யூடியூப் தான் என்கிட்ட சொல்லிச்சு, எம்மா நீ குஜராத் தமிழச்சி, நீ வெங்காயம் தக்காளிங்கிறதுக்குள்ள வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க, அடுத்து நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நான் துணி துவைச்சேன், பாத்திரம் கழுவுனேன்னு ஆரம்பித்தேன். அதையும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்களாம். சரி, புதுசாக இன்றைக்கி வருவோம் சுற்றி காட்டுவோன்னு வந்திருக்கேன். இதுலேயும் இந்த சாமி அந்த சாமின்னு நான் காமிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எடுத்தோடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அது தெரிஞ்ச கதை தான். அதனால் நான் சுற்றி மட்டும் காட்டுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், குஜராத்தில் நீங்கள் ஏதாவது இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்துச்சு, நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அக்கா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எங்களுக்கு
வீடியோ எடுத்து காமிங்கன்னு சொல்லுங்கள். அப்போ வீடியோ எடுக்கிற எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணிக்கு நடுவில் எவ்வளோ அழகாக ஃபவுண்டெயின்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபவுண்டெயினில் லைட்டெல்லாம் எரிஞ்சுது கலர் கலராக. ஆனால் வெளிச்சமாக இருந்ததுனால தெரியல. இந்த பையன்கிட்ட காசு உண்டியலில் போடுன்னு சொன்னால் இந்த பையன் என்ன வேலை பண்ணுறான்னு பாருங்கள். தூக்கி உள்ளே போட்டான். அப்புறம் அந்த ஆள் வந்து தூக்கி எடுத்து கொடுத்தாரு. மறுபடியும் உண்டியலில் போட்டோம். கோயிலை பாருங்களேன், அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது தங்க கலரில். இப்போ நம்ம இந்த ஒரு வாசல் தெரியுதா, இதுலேருந்து தான் வெளியில் வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு. இந்த வாசல் தான். இப்போ நம்ம இது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற சாமி. இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். இந்த வழியாக மாடி ஏறி மேலே போகணும். அங்கே போனால் அங்கே ஒரு 3 சாமி இருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் உண்மையாக சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து தப்பு கணக்கு போட்டேன். இங்கே கோயில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு அழகு தான். நம்ம ஊரில் ஒரு அழகுனா கேரளா, ஆந்திரா, குஜராத், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த ஸ்டேட்டுக்கான தனித்துவமான அழகுகள் இருக்குது. அப்படி தானே? பார்த்தாலே தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த கோயிலை சுற்றி நான் இப்போ கீழே இவ்வளோ நேரம் நடந்து வந்த இடம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேனு. அதில் பாருங்களேன், இந்த குஜராத் கல்ச்சரில் கர்பா ஆடுற மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு சாமி. இந்த சாமி பேர் எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் என்கிட்ட கேட்டுறாதீங்க, கமெண்டில் கூட எனக்கு தெரியல. அப்புறம் இது நம்ம மேலேருந்து இந்த வழியாக தான் நடந்து வந்தோம், பார்த்துருப்பீங்க. இது இப்போ மேலேருந்து ஒரு வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பிரம்மாண்டமாக இருக்குல்ல உண்மையாகவே. எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க கோயில். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் ஒரு அருமையான யூடியூபரை இழக்க வேண்டியது வரும். ஓகேவா? இது பாருங்கள், இது கிருஷ்ணர் நினைக்கிறேன். ஊஞ்சல் ஆட்டி விடுறாங்க. எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு நானும் என்னோடய பங்குக்கு ஊஞ்சல் ஆட்டி விட்டேன். அப்புறம் இது பாருங்கள், அந்த ஒரு இடம் தெரியுதா? அது வந்து இன்னொரு ஃபேமஸ் கோயில், குபேர் பண்டாரின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து திதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆறு இருக்குல்ல, தண்ணி இல்லாமல் இருக்குது இப்போது. இது வந்து 3 ஆறு சங்கமிக்கிற இடம். யமுனா, அதுக்கப்புறம் வந்து நர்மதா, அப்புறம் இன்னொன்று வந்து கங்கான்னு நினைக்கிறேன். 3 புனித நதிகள் சங்கமிக்கிற இடம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மணி சூரிய உதயம் பாருங்கள், சூரிய மறைவு பாருங்கள். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது என்னோடய வண்டியில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்தோம். இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, மணி 7 மணி தான். 7 மணிக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. யாராவது நம்புவீங்களா இது 7 மணின்னு சொன்னால்? இப்போ பாய் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாம சாப்பிட்ட மாதிரியே திருப்தியாகவே இல்லை. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு கடையில் பிரியாணி வாங்கிட்டு, சிக்கன் பிரியாணி வாங்கி வீட்டில் போய் ஒரு ஃபுல் கட்டியாச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகேவா? பாய்.